நீ எப்பவுமே தூங்கிட்டே தான் இருப்பியா? உன் கூட வித்தியாசமா 2 பேரும் சுத்துவாங்களே, அவங்க எங்க போனாங்க? அவங்க மரம் ஏற ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. உன்னால மரம் ஏற முடியாதா? இங்க இருக்கிறதுலே நான் தான் பெஸ்ட். உங்களை பாதுகாக்க தான் சென்சே என்ன இங்க அனுப்பி வச்சாரு. என்ன காமெடி பண்றியா? டசுனோ, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லு. விஷயம் என்னன்னா, நான் பிரிட்ஜ பத்தி நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன். நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி திடீர்னு முடியாதுன்னு சொன்னா என்ன பண்றது? விளையாடாத, புரிஞ்சுதா? இத பாரு, நம்ம நட்புக்காக தான் நான் இவ்வளவு நாள் இங்க இருந்தேன். ஆனா இங்க இருக்க ஒவ்வொரு நாளும் என்னோட உயிருக்கு பெரிய ஆபத்தா இருக்கு. காட்டோ கூட்டம் கண்டிப்பா இங்க திரும்ப வருவாங்க. அப்படி வரும்போது நிச்சயம் உன்னோட கதையை முடிச்சிடுவாங்க. இந்த பிரிட்ஜோட வேலை நடக்கவும் வாய்ப்பில்ல. எதுவும் வேலைக்கு ஆகாது டசுனா. இந்த வேலையை விட்டாதான் இங்க இருந்து நம்மளால உயிரோட போக முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த பிரிட்ஜ நமக்காக கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம தீவுல இப்ப நிலைமை சரியில்லை. நகரத்துக்கு நேரா போற இந்த பிரிட்ஜ கட்டி முடிச்சாதான் நம்ம தலையெழுத்து மாறும். எல்லாரும் சந்தோஷமா வியாபாரம் பண்ணணும். அதுக்காக தான் இதை கட்டிக்கிட்டு இருக்கோம். பிரிட்ஜ கட்டி முடிக்கிறதுக்குள்ள நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? சாப்பிடுறதுக்கான நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் லஞ்ச் பிரேக் எடுத்துக்கங்க. டசுனா, தயவு செஞ்சு எனக்கு ஒரு பதில சொல்லிட்டு போ. என்ன சொல்றது? நீ ஆசைப்பட்ட மாதிரியே லஞ்ச சாப்பிட்டுட்டு அப்படியே உன் வீட்டுக்கு திரும்பி போயிடு. ஏன் இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு? நான் திரும்பவும் உன்கிட்ட தோக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. நாம எங்க போய்கிட்டு இருக்கோம்? ராத்திரி எல்லாரும் டின்னர் சாப்பிடணும்ல, அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு போகணும். ஹே, எங்க போற? இல்ல, இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன ஆச்சு? ஒரு வழியா வந்தாச்சு. உள்ள வாங்க. நிறைய வாங்கணும்னு சொன்னாரு, ஆனா இந்த கடையில ஒண்ணுமே இல்லையே. ஆனா நான் இங்க. வாவ், நீ பண்ணத பாக்கும்போது அதிர்ச்சியா இருக்கு. எங்க ஊர் பொண்ணுங்கெல்லாம் அப்படி சண்டை போட மாட்டாங்க. தப்பை எதிர்த்து யாரா இருந்தாலும் கேள்வி கேட்டுதான் ஆகணும். மறுபடியுமா? ஏய், உனக்கு என்ன வேணும்? பசிக்குது. இந்தா. ரொம்ப நன்றி. அந்த காட்டோ இங்க வந்ததுல இருந்து ஊருக்குள்ள இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைங்க பசியில தவிக்கிறாங்க. பெரியவங்களால அந்த காட்டோவை எதிர்க்கவே முடியல. எல்லாரும் தன்னம்பிக்கையை இழந்துட்டாங்க. அதனாலதான் நான் அந்த பிரிட்ஜை கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஊர்ல பழையபடி வியாபாரம் ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பிரிட்ஜ் எல்லாரோட நம்பிக்கையும் கூட. இந்த ஊர் மக்களுக்கு திரும்பவும் வாழ்க்கை மேல ஆசை வரணும். இந்த பிரிட்ஜை கட்டி முடிச்சுட்டா கண்டிப்பா எல்லாருக்கும் தன்னம்பிக்கை திரும்ப வரும். அப்பதான் எல்லாரும் கௌரவமா தலை நிமிர்ந்து வாழ முடியும். என்ன ஆனாலும் அந்த காட்டோவை மட்டும் விடக்கூடாது. சாசுகே, நாருட்டோ, இவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். அவன் இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கான். அவனால மட்டும் எப்படி முடியுது? என்ன இது? அந்த நருட்டோ எப்படி எனக்கு சரிசமமா வரான்? இல்ல இல்ல இல்ல, சாஸ்கே பத்தி யோசிக்கும் போது என்னுடைய கவனம் செதறது. அப்படி நடக்க கூடாது. நான் என்ன நம்பணும்.
கம் ஆன் நாருட்டோ, கவனமா செயல்படு. ஹே, உனக்கு இத பத்தி தெரிஞ்சதெல்லாம் எனக்கும் சொல்லி தரியா? இங்க பாரு, சக்ரால ரொம்ப முக்கியமானது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. நீ கோமா இருந்தா அதை உன்னால சரியா செய்ய முடியாது. முதல்ல நீ அமைதியா இருக்கணும், மரத்து மேல கவனத்தை செலுத்தணும். அப்பதான் சக்கர எனர்ஜி உன்னோட பாதங்கள்ல நிலையா இருக்கும். அமைதியா இருக்கணும், மரத்து மேல கவனம் செலுத்தணும். யா, என்னால உணர முடியுது. இந்த தடவை மரம் உச்சி வரைக்கும் நான் போவேன். நாருட்டோ, சாஸ்கே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சக்ராவை ஃபோக்கஸ் பண்ண முயற்சி பண்றேன். அது என்னன்னா, நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லு. என்ன வித்தியாசமா இருக்கே, இவன் என்கிட்ட பேசுறானா? என்ன திட்டம் போடுறான்? இதுக்கு முன்னாடி சாக்குரா கிட்ட நீ அட்வைஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்த. அப்பாவ என்ன சொன்னான்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. இது நிஜமாவே பிரமாதமா இருக்கு. எங்க வீட்டுக்கு விருந்தாளிகள்லாம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். வயித்துல எவ்வளவு இடம் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி சாப்பிடுங்க. எனக்கு இன்னும் பசி அடங்கல. நான் அவனை விட அதிகமா சாப்பிட்டாகணும். அப்போதான் அவனை வீழ்த்துற அளவுக்கு பலசாலியா என்னால மாற முடியும். அது உண்மைதான். ஆனா உடல் எடை கூடனா என்ன பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம், இந்த போட்டோ கிழிஞ்சிருக்கு. இது நிஜமாவே இப்படிதான் இருக்குமா? சாப்பிடும் போதே இன்னாரு இந்த போட்டோ தான் பாத்துட்டு இருந்தான். இந்த இடத்துல வேற ஒருத்தவங்களோட முகம் இருக்க வேண்டிய இடத்துல தான் கிழிஞ்சிருக்கு. வேணும்னே யாராவது இப்படி செஞ்சாங்களா? அவர்தான் என்னோட கணவர். இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் அவனை ஹீரோன்னு தான் சொல்லுவாங்க. இன்னாரே, திடீர்னு நீ எங்க போற? அப்பா, இன்னாரி முன்னாடி அவரை பத்தி பேசாதீங்கன்னு நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்றது? இன்னாரிக்கு என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு இங்க இருந்து போயிட்டா? இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது கதை இருக்கா? இன்னாரியோட உண்மையான அப்பா அவர் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் வந்தாரு, எங்க எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தாரு. இன்னாரி மேல அவர் நிறைய பாசம் வச்சாரு. அந்த நாட்கள்ல இன்னாரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் சந்தோஷம் மாயமா மறைஞ்சிருச்சு. அவன் கடைசியா சிரிச்சது எப்பன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு நாள் எங்க எல்லாரோட வாழ்க்கையையும் மாத்திடுச்சு. இந்த தீவில் இருந்த மக்கள் அவங்க தைரியத்தை இழந்துட்டாங்க. எங்களுக்கு சக்தியும் இல்ல, தன்னம்பிக்கையும் இல்ல. இனாரி தான் இதுல ரொம்பவும் பாதிக்கப்பட்டான். அன்னைக்கு நடந்த சம்பவத்தை எங்க யாராலையும் மறக்க முடியாது. உண்மையை சொல்லுங்க, ஹினாரிக்கு என்னதான் ஆச்சு? இனாரியோட அப்பாவை பத்தி நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த ஊர் மக்களோட தைரியம் அவர் ஒருத்தர் தான். அவர் இந்த மண்ணோட ஹீரோன்னு சொல்லணும். எனது ஹீரோவா? நான் கதையை சொல்லி முடிக்கும் போது புரியும். சுமார் 3 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் இங்க வந்தாரு. பூச்சி, வேண்டாம், அவனை விட்டுடு. அது இதோட பேரே கிடையாது. இனிமே இதோடைய பேரு ஷூட்டிங் ஸ்டார். இனி இது என்னுடைய டாகி. இல்ல, அது என்னுடைய டாகி. அது பேரு ஷூட்டிங் ஸ்டாரும் கிடையாது. அது ஒரு பப்பியா தூக்கிட்டு வந்து சின்ன வயசுல இருந்து நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதை கொடுக்க மாட்டேன். போதும், வாய மூடு. வேண்டாம் பூச்சி. நான் சொல்றது கேட்கலன்னா என்ன நடக்கும்னு புரிஞ்சுதா? இனி இப்ப அதை யாரு காப்பாத்த வராங்கன்னு பாக்குறேன். போதும், அவனை போக விடுங்க. எதுக்காக அப்படி பண்ண? என் டாகி தண்ணில மூழ்க போகுது. ஹ, அவ்வளவு பாசம் இருந்தா தண்ணிக்குள்ள குதிக்க வேண்டியதானே? ஹீரோவோ மாதிரி உன் ஃப்ரெண்ட காப்பாத்து. நீளமா வசனம் எல்லாம் பேசுன, உன் டாகி எப்படி தவிக்க விட போறியா? தண்ணிக்குள்ள குதிச்சு நான் அதை காப்பாத்தி ஆகணும். வேற வழியே இல்ல. ஆனா அவ்வளவு புடிச்ச டாகிய கூட உன்னால காப்பாத்த முடியாதா? எனக்கு நீச்சல் தெரியாதே. இப்ப என்ன பண்றது? என்ன மன்னிச்சிடு பூச்சி. ஹேய், இன்னும் இங்கதான் நின்னுட்டு இருக்கியா? போய் உன்னுடைய டாகிய காப்பாத்து.
அக்கானே நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அவனுக்கு நீச்சல் வேற தெரியாது, தண்ணில மூழ்க போறான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு என்னமோ நீ என்னை எதிர்த்து பேசுற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இதுதான் தண்டனை. எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டே பூச் நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு கத்துக்குச்சு. அந்த ஷூட்டிங் ஸ்டார் தப்பிக்குது, அத போய் புடிங்க. என்னால மூச்சு கூட விட முடியல. நான் பரவாயில்ல, ஒரு வழியா கண்ணு முழிச்சிட்ட. அந்த பசங்க கிட்ட நான் பேசிட்டேன், இனிமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இந்தா சாப்பிடு. நான் உயிரோட தான் இருக்கேனா? என்னால நம்பவே முடியல. நீங்க தான் என்ன தண்ணில இருந்து காப்பாத்துனீங்களா? முதல்ல இத சாப்பிடு, அதுக்கப்புறம் நாம பொறுமையா பேசிக்கலாம். அப்படின்னா உன்னோட டாகி உன்னை விட்டுட்டு போயிடுச்சா? டாகிஸ்க்கு நன்றி உணர்ச்சி அதிகம், ஆனா உன் டாகி அப்படி பண்ணுச்சு. உன் டாக காப்பாத்தாம நீ அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்னது உன்னோட தப்பு. அதனால எல்லாமே சரிசமமா ஆயிடுச்சு. அத காப்பாத்தணும்னு தான் நினைச்சேன், ஆனா பயந்துட்டேன். அப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கம்மின்னு நினைக்கிறேன். ஹேய், நிறுத்து நிறுத்து, கம் ஆன். சின்ன பையன் இவ்வளவு யோசிக்க கூடாது. நானும் சின்ன வயசுல உன்ன மாதிரி இப்படிதான் பயந்தேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஒரு விஷயத்தை மட்டும் நீ எப்பவும் மறக்காத. வாழ்க்கையில் ஆசைப்பட்ட விஷயத்தை செய், ஆனா நடக்கலன்னு வருத்தப்படாத. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை பிடிச்சவங்களை நீ தான் காப்பாத்தி ஆகணும். என்ன நடந்தாலும் உன்னோட முயற்சியை மட்டும் நீ கைவிடவே கூடாது. உன்னோட உயிரை கொடுத்தாவது அவங்க உயிரை நீ காப்பாத்தி ஆகணும். உனக்கு பிடிச்சவங்களை அப்படி இறுக்கமா பிடிச்சிக்க, அவங்கள மட்டும் நீ விட்டுறாத. அவரோட பேரு கைசர். அவரோட கணவன் அணுவாக்க பக்கத்து ஊர்ல இருந்து வந்த ஒரு ஃபிஷர்மேன் அவரு. அதுக்கப்புறம் இனாரியையும் கைசரையும் யாராலையும் பிரிக்க முடியல. இனாரி அவங்க அப்பாவை பார்த்ததே கிடையாது. அதனால கைசர் அவனுக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனாரி கைசரத்தான் அப்பாவா நினைச்சு அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டு நடந்துகிட்டான். கைசர் எங்க எல்லார் கூடயும் ரொம்ப நல்லா பழகிட்டு இருந்தாரு. அப்படியே எங்க குடும்பத்துல ஒருத்தர் அவன் மாறிட்டாரு. இந்த நகரத்துக்கு அவர் தேவைப்பட்டப்போ அவர் அப்படியே முழுசா மாறிட்டாரு. ஒரு பெரிய பிரச்சனை கைசர். படம் உடைஞ்சு ஊர் முழுக்க தண்ணி வந்துருச்சு. உடனே ஏதாவது பண்ணலனா ஊர் முழுக்க தண்ணியில மூழ்கிடும். என்ன? அப்பா, நீ யோசிக்காம சீக்கிரமா போய் ரோப்பு கொண்டு வா. சரி. கேட் எங்க இருக்குன்னு பாருங்க. அத முதல்ல நம்ம எப்படியாவது க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஆனா அத மூடுறதுக்கு நாம தண்ணிக்குள்ள நீந்திக்கிட்டு போகணும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. தண்ணியோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அந்த கேட்டை மூடலனா சுத்தி இருக்கிற கிராமம் முழுக்க அழிஞ்சிடும். நமக்கு வேற வழியே இல்ல. அத நான் பாத்துக்கிறேன். கைசர், இது ரொம்ப ஆபத்தானது. உன்னால திரும்ப வர முடியாது. அப்பா, நீ கவலைப்படாத. எனக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. இது நம்மளோட கிராமம். நாம இத காப்பாத்த கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஆகணும். வாழ்க்கையில உனக்கு பிடிச்சவங்கள நீ தான் காப்பாத்தி ஆகணும். அதுக்கு உன்னோட உயிர் தான் விலையா இருந்தா கூட நீ யோசிக்க கூடாது. உனக்கு பிடிச்சவங்களை 2 கையால இறுக்கி பிடிச்சிக்க. அப்பா, உங்களால முடியும்னு எனக்கு தெரியும். அவர் சாதிச்சிட்டாரு. கயிறை கட்டிட்டாரு. பிரமாதம். கேட்டை இழுத்து மூடுங்க. எல்லாரும் சீக்கிரமா வாங்க. அந்த தருணத்திலிருந்து இந்த ஊர் மக்கள் கைசரை ஒரு ஹீரோவா தான் பார்த்தாங்க. தைரியம்னா என்னன்னு எல்லாருக்கும் அவர் கத்து கொடுத்தாரு. இனாரி தான் அப்பாவை நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டான். ஆனா சில நாட்கள்லயே ஊருக்குள்ள அந்த காட்டோ கூட்டம் வந்தாங்க. எல்லாத்தையும் அழிச்சாங்க. அப்ப எல்லாரும் பயந்து போய் இருந்தாங்க. கைசர் மட்டும்தான் அவனை எதிர்த்து நின்னாரு. ஊருக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கிறத காட்டோவால பொறுத்துக்க முடியல.
கைசரை அழிக்கிறதுக்கு அவனோட ஆட்கள் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்தான். நீதான் இந்த ஊர்ல ஹீரோவாமே. இந்த ஊர் மக்களை காப்பாத்த உன்னோட 2 கைகள் போதுன்னு மக்கள்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே கைகளை தான் நாங்க இப்ப கட்டி போட்டு வச்சிருக்கோம். ஆனா இப்ப உன்னோட தன்னம்பிக்கையை நீ இழக்கலன்னு நினைக்கிறேன். அந்த தன்னம்பிக்கையை உடைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவனை சும்மா விடாதீங்க. தலைவரையும் முறைக்கிறியா? எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த கைசர் கேட்டோ கார்பரேஷனோட விதிமுறைகளை மீறி இருக்கான். என்னோட விதிமுறைகளை மீறினவன நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். செஞ்ச தப்புக்காக இப்ப உயிரை விட போறான். இத பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்ல எங்க வழியில யாரும் குறுக்க வரக்கூடாது. அப்பா என்னாரு அழாத. Do it. Father, no! Daddy! You told me. ஆனா அப்பா நீங்க என்கிட்ட என்னையும் இந்த ஊர் மக்களையும் காப்பாத்துறேன்னு தானே சொன்னீங்க. நீங்க இருக்கீங்க தைரியம் எல்லாமே இப்ப பொய் ஆயிடுச்சு. அந்த தருணம் இனாரிய மொத்தமா மாத்திடுச்சு. சுனாமியும் வந்ததால எங்க ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷத்தையும் மொத்தமா மறந்துட்டாங்க. இங்க ஹீரோன்னு யாருமே கிடையாது. இங்க இருக்கிற எல்லாரும் முட்டாள்கள் மட்டும்தான். கீழே தரையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நருட்டோ? இதுக்கு மேல நீ ஓய்வு எடுக்கிறது தான் நல்லது. பயிற்சி எல்லாம் கஷ்டம். உனக்குள்ள சக்கர எனர்ஜியே இல்ல. இதுக்கு மேல முயற்சி பண்ணனா உயிருக்கு ஆபத்தாயிடும். நான் அதை நிரூபிச்சு காட்டுறேன். எதை நிரூபிக்க போற? நான் கண்டிப்பா நிரூபிப்பேன். அதாவது இந்த உலகத்துல நிறைய உண்மையான ஹீரோஸ் இருக்காங்க.